இங்கே ஒரு ஹண்டர் இருந்துட்டு ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே இருந்துட்டு அந்த டைகர் இருந்துட்டு வந்துடுது. அவனை வேட்டையாடுறதுக்காக இருந்துட்டு அவன் பக்கத்தில் வருது. ஆனால் அந்த ஒரு ஹண்டர் இருந்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த டைகர் இருந்துட்டு அவனை அட்டாக் பண்ண வந்தது காரணமே இருந்துட்டு அந்த டைகருக்கு இருந்துட்டு 2 குட்டி இருக்குது. அதை இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இருந்துட்டு அந்த டைகர் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ஹண்டர் இருந்துட்டு அது தெரியாமல் அவனை தான் அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லி அது பக்கத்தில் வந்தோடனே இருந்துட்டு சுட்டாடுறான். அந்த டைகர் வந்துட்டு அந்த குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக அவனை கொண்டுட்டாது செத்தரலான்னு சொல்லி ட்ரை பண்ணி எந்திரிச்சு நிற்கிது. பார்த்தா சைட்ல இருந்து இன்னொரு குண்டு பட்டு அந்த டைகர் வந்துட்டு கீழே விழுந்துருது. அந்த குட்டிகள் ரெண்டுமே இருந்துட்டு அந்த ஹண்டரை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு இருந்துட்டு கத்த ஆரம்பிக்குது. அந்த குட்டிகளுக்கு இருந்துட்டு இவன் ஒரு பறவையை இருந்துட்டு எடுத்துட்டு வந்து போடுறான். அந்த குட்டிகளும் எடுத்துட்டு போனோடனே இவன் ரொம்ப கஷ்டத்தோட இருந்துட்டு அந்த குட்டிகளோட அம்மா இருந்துட்டு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவன் வில்லேஜுக்குள்ள வந்து பார்க்கறான். எல்லாருமே இருந்துட்டு செத்து கிடக்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். ஒரே ஒருத்த மட்டும் இருந்துட்டு அவனோட ஒய்ஃபை இருந்துட்டு மடியில் வச்சுட்டு ஃபுல்லா ரத்தத்தோட இருந்துட்டு உட்காந்துருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு ஒரு திசை நோக்கி கை நீட்டுறான். உடனே இந்த ஹண்டர் இருந்துட்டு வேகமா இருந்துட்டு போய் பார்க்கறாங்க அங்க என்ன இருக்கு அப்படின்னு. திடீர்னு சைட்ல இருந்து சத்தம் கேட்குது. இவன் வந்துட்டு வேகமா திரும்பி சொல்றான். பார்த்தா அங்க ஒரு பெரிய டைகர் இருந்துட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த டைகருக்கு இருந்துட்டு இவனோட வாசம் ஆல்ரெடி பழக்கப்பட்டதுனால அந்த டைகர் இருந்துட்டு அவனை எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல இருந்து தள்ளி போகுது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா அவனோட ஒய்ஃபும் இருந்துட்டு அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க. இதனால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மலை மேல போய் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். இனிமே இருந்துட்டு நம்ம எந்த ஒரு ஹண்டிங்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவியெல்லாம் தமிழ் டப்ல கேட்கணும்னா என்னோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.